வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம சேனல் பிரணேஷ் மம்மி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா 8 மந்த்ஸ்லேருந்து எல்லா வயசு குழந்தைங்களுக்குமான ரொம்பவே ஹெல்த்தியான நல்லா சூப்பராக வெயிட் கெய்னிங் ஆகக்கூடிய ஒரு டின்னர் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது குழந்தைங்க நைட் கொடுத்து தூங்க வச்சோம் அப்படின்னா ஸ்டொமக் ஃபில்லிங்காகவும் இருக்கும், குழந்தைங்க நல்லா நிம்மதியாகவும் தூங்குவாங்க, நல்லா வெயிட் கெய்னிங்கும் ஆகும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களை மாதிரி இன்னும் நிறைய மம்மிஸ்க்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரொம்பவே குயிக் அண்ட் ஈஸியாக செய்யக்கூடிய இந்த வெயிட் கெய்னிங் டின்னர் ரெசிபி செய்கிறதுக்கு நம்ம ஸ்டவ்வில் ஒரு சாஸ்பான் வச்சுக்கலாம். இதில் 1 டம்ளர் அளவுக்கு நான் பால் சேர்த்துக்கிறேன், கூடவே கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துக்கிறேன். 1 வயசுக்கு மேலே இருக்கிற குழந்தைங்க, பசும்பால் கொடுத்து பழக்கின குழந்தைங்கன்னா பால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா நீங்கள் வெறும் தண்ணி மட்டும் சேர்த்துக்கோங்க. இப்போ பால் நல்லா பாயில் ஆகி வரும்போது ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 1/4 கப் அளவுக்கு ஓட்ஸ் சேர்த்துக்கிறேன். இது கூட துருவின கேரட் சேர்த்துக்கலாம். இது கூடவே 2 டேட்ஸு, அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு நட்ஸ் பவுடர். ரொம்பவே ஹெல்தி, சூப்பராக வெயிட் போடும், குழந்தைக்கு ரொம்ப ஸ்டமக் ஃபில்லிங்காக இருக்கும். இதை நல்லா வேக வச்சுக்கலாம். ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் இதெல்லாம் நல்லா வெந்தால் போதும். கேரட்டும் 5-6 நிமிஷத்தில் துருவி போட்டதுனால குயிக்காகவே வந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த டேட்ஸு, கேரட்டு, நட்ஸ் பவுடர் இந்த பால் கூட சேர்ந்து சூப்பராக வந்துட்டுருக்கு. இப்போ ஒரு மேஷர் வச்சு இதை நல்லா மசிச்சிடலாம். ஏன்னா நமக்கு அந்த டேட்ஸ் நல்லா மசிஞ்சு வரணும் இல்லையா, கேரட்டும் மசியணும். இந்த மாதிரி நல்லா மசிச்சு விட்டுட்டிங்க அப்படின்னா செம்ம ஹெல்த்தியான ரொம்பவே குயிக்காக செய்யக்கூடிய வெயிட் கெய்னிங் பேபி ஃபுட் ரெடி. இதில் நம்ம சேர்த்துருக்கிற எல்லா பொருளுமே ரொம்ப ஹெல்த்தியானது தான். இப்போது இதை சர்விங் பவுலுக்கு மாற்றிட்டு ஒரு மிதமான சூட்டில் குழந்தைங்களுக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக கொடுக்கலாம், இல்லைனா ஸ்நாக்ஸ் டைமில் கொடுக்கலாம், இல்லைனா நீங்கள் டின்னர் டைமில் கூட கொடுக்கலாம். குழந்தைங்க நிம்மதியாகவும் தூங்குவாங்க, நல்லா சூப்பராகவும் வெயிட் போடும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.